என்னடா உடம்பு எப்படி இருக்கு? என்ன துணிச்சல் இருந்தா என்னமோ தொட்டில் போட்டு பேர் வச்ச மாதிரி என்ன முத்துன்னு பேர் சொல்லி கூப்பிடுற. ஏன் முத்துன்னு உன்னை கூப்பிடக்கூடாதா முத்தழகி? அந்த முத்து குமரன் செந்தில்நாதன் ஒருவனுக்கு தான் என்ன முத்துன்னு கூப்பிடுற உரிமை இருக்கு. நீ முத்து பாட்டின்னு கூப்பிடுடா. அப்படியா? இந்த முத்து குமரன் தான் வந்திருக்கேன். ஐயா வந்துட்டியா? சிலையா நான் இருந்தப்போ சிலையா நீயும் இருந்துட்டியே ஐயா. ஒட்டி வளர்ந்த பிறகு வந்து பாக்குறியே கந்தா. மூப்புக்கு துணையா வந்து வந்தானா என் கந்த? ஏய்யா ஏன் இளமையில ஏன் வரல? நான் என்ன செய்யறது? நீ குமரியா இருந்தப்போ நான் குழந்தையா இருந்தேன். இப்ப நான் குமரனா வந்தப்போ நீ கிழவி ஆயிட்ட. கவலைப்படாத, எனக்கு கிழவிகளைத்தான் பிடிக்கும். அன்றைக்கு அவ்வைக்கு காட்சி தந்தேன். அந்த கோலம் வந்தது, உன்னை பார்க்க இந்த கோலம் எடுத்திருக்க. இருக்கிற 2 பேரையே சமாளிச்சு குடும்பம் நடத்த முடியாத இந்த குமரனுக்கு இன்னொருத்தி தேவையா? என் அப்பனுக்கு கண் 3, அதுக்காக எனக்கும் பெண் 3 இருக்கணுமா? இச்சாசக்தி கிரியாசக்தி என்ற 2 சக்திகளை துணவிகராக துணை கொண்ட சக்தி மகன் சக்தி. போகத்தை காலடியிலே அமிழ்த்தி ஞான பண்டிதனாக ஆண்டியாக நிற்பவன். போகத்துக்கு கண்ணன், யோகத்துக்குத்தான் கந்தன். முத்து, அவ்வையை கேட்டதையே உன்னையும் கேட்கிறேன். சுடும் இந்த உடம்புக்கு நான் வேண்டுமா, இல்லை நெருப்பிலே சுடப் போற உன் உடம்புக்கு நான் வேண்டுமா? சொல்லு. குமரா, உனக்கு எந்த வகையிலே உதவாத கேளம். இப்ப நான் நாவல் பழம். நாவல் பழம் தந்த ஞானப்பழமே, பழனி வாழ் பாலதண்டாயுதனே உன்னை பார்க்க வந்திருக்கிறேன். முத்து, ஒரு பாட்டு பாடு. ஐயா, உன்னை நான் என்னான்னு பாடுறது? உன் புகழே திருப்புகழ். பொருளே நீதான் பரம்பொருள். திருவே உன் அருள்தான் திருவருள். செந்தில்நாதனை பாட வார்த்தை ஏதுப்பா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.